வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருமே விட்டமின் சினா ஆரஞ்சு பழம் தான் நம்மளுக்கு ஞாபகத்தில் வரும், ரைட்டா? ஆனால் உண்மையை சொன்னால் ஆரஞ்சை விட 10 மடங்கு 50 மடங்கு சில பழங்கள் 100 மடங்கு விட்டமின் சியை கொண்டது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆரஞ்சு பழத்தை விட அதிகமாக விட்டமின் சி கொண்ட 5 சக்தி வாய்ந்த பழங்களை தான் பார்க்க போகிறோம். அவற்றின் நன்மைகள், அவற்றின் ஊட்டச்சத்துக்கள், இது எல்லாமே பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் இந்த பழங்கள் ரொம்ப முக்கியங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஆரஞ்சில் விட்டமின் சி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு மீடியம் ஆரஞ்சு பழம், அதாவது 100 கிராம் அளவில் ஒரு ஆரஞ்சு பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 53 mg கிராம் விட்டமின் சி நிறைஞ்சு இருக்கும். அதில் கலோரிகள் 47 இருக்கும். நார் சத்துக்கள் 2.4 கிராம் இருக்கும். இது ரொம்ப நல்லது தான். ஆனால் இதை விட பல மடங்கு சக்தி உள்ள பழங்கள் இருக்குது. இப்போ அந்த 5 பழங்களை நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போது நெல்லிக்காய் தாங்க. இதை இங்கிலீஷில் ஆம்லான்னு சொல்லுவோம். விட்டமின் சிக்கான பவர் ஹவுஸ் அப்படின்னா நெல்லிக்காய் தாங்க. ஆரஞ்சு பழத்தை விட 80லிருந்து 100 மடங்கு விட்டமின் சியை கொண்டது. ஆனால் நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நாளாக என்ன நினச்சிட்ருப்பீங்கன்னா, ஆரஞ்சு பழத்தில் தான் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, நெல்லிக்காயில் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் விட்டமின் சி அப்படின்னாவே நெல்லிக்காய் தான் அதிகமாக இருக்குது. ஆரஞ்சு பழத்தை விட நெல்லிக்காய் விலை மிகவும் கம்மியான விலையில் கிடைக்கிது, சீப்பான விலையில் கிடைக்கிது. இந்த சீசனில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நெல்லிக்காயை வாங்கி அனைவருமே எடுத்துக்கிறணும். இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ என்னென்னா, விட்டமின் சி 600 இருந்து 700 mg கிராம் இருக்குது. ஒரு சாதாரண 100 கிராம்லேயே இவ்வளவு விட்டமின் சி இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து 4.3 கிராம் இருக்குது. இதில் கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் எல்லாமே இந்த நெல்லிக்காயில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும்னா, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக 3 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் உதவி பண்ணுது. சளி இருமல் வராமல் பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுது. உங்களுடைய முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் பயன்படுது. பிளட் சுகர் மற்றும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. உங்களுடைய ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும், உங்களுடைய முதுமையை தாமதப்படுத்துறதுக்கும், நீங்கள் எப்போவுமே இளமையாக இருக்கிறதுக்கும் நெல்லிக்காய் பயன்படுது. ஸோ ஆல் டைம் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆல் டைம் சூப்பர் ஃப்ரூட்டாக இந்த நெல்லிக்காய் இருக்குது. ஸோ நெல்லிக்காயை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ரெண்டாவது பழம் என்னன்னா அசோலரா செரி. இதை பாட்படன் செரின்னு சொல்லுவாங்க. இது விட்டமின் சியுடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஆரஞ்சு பழத்தை விட 100 மடங்கு சிறந்தது. இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ, அதாவது 100 கிராமுக்கு விட்டமின் சி எவ்வளோ இருக்குன்னா 1500லிருந்து 1700 mg கிராம் இருக்குது. இது நெல்லிக்காயை விட அதிக அளவு விட்டமின் சி கொண்டது இந்த அசோலரா செரி. இதில் விட்டமின் ஏ கூட அதிக அளவில் இருக்குது. இதில் பீனால்ஸ் இருக்குது. ஸோ இது மிகச்சிறந்த ஒரு மருந்தாக நம்ம உடலுக்கு செயல்படுது. இது நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய வைரல் இன்ஃபெக்ஷனையே பாதுகாக்கக்கூடியது, தடுக்கக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்குது. இது அதே மாதிரி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய காயம், புண்ணுகள் எல்லாத்தையுமே வேகமாகவே ஆற்றக்கூடிய தன்மை இந்த பழங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கண் பார்வையை பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்கு இந்த பழங்கள் பயன்படுது. உங்களுடைய ஸ்கின்னுக்கு நல்ல கொலாஜன் ப்ரொடக்டிவிட்டியை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த பழங்கள் பயன்படுது. முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு இந்த பழங்கள் பயன்படுது. இது வெளிநாடுகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழம். ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, நர்சரிகளில் இருக்குது. நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இந்த மரம் வந்திருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப எளிமையாக இப்போ எல்லா இடங்கள்லையும் வரக்கூடியது. ஆனால் இதை சாப்பிட்லாமான்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இது சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான். இது நர்சரிகளில் இருக்குது. இது வெளிநாடுகளில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பழத்தை இயற்கை கொடுத்த விட்டமின் சியோடைய கேப்சூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. விட்டமின் சிக்கான மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடியது இந்த பழங்கள்.
அதே மாதிரி இந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பு தன்மை இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது நர்சரிகளில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டிலேயே வளர்த்து நீங்கள் இது பண்ணலாம். வேகமாகவே இந்த செடி வந்து வளர்ந்து வேகமாகவே காய் காக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து 3வது ஒரு பழம் என்னென்னா கொய்யா பழம் தாங்க. இதுவும் விட்டமின் சி உடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஆரஞ்சு பழத்தை விட 4லிருந்து 6 மடங்கு அதிகமாக இருக்குது. விட்டமின் சி இது 100 கிராம் எவ்வளவுல இருக்குதுன்னா இதில் 228 mg வந்து கொண்டு இருக்குது. இதில் நார்ச்சத்து 5.4 கிராம் இருக்குது. இதில் பொட்டாசியம் இருக்குது. இதில் லைகோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டு இதில் இருக்குது. இதை நீங்கள் எடுக்கும் பொழுது என்ன மாதிரி நன்மைகள் உங்கள் உடலுக்கு கிடைக்கும்னா இம்யூனிட் பவர் வந்து அதிகமாகும் உங்கள் உடலுக்கு. அதே மாதிரி மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு இந்த கொய்யாப்பழம் உதவி பண்ணும். வெயிட் லாஸ் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது இந்த கொய்யாப்பழம். அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த பழமாக இந்த கொய்யாப்பழம் விளங்குது. அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த கொய்யாப்பழம். இதயத்தை இதமாக வச்சுக்கிறதுக்கு கொய்யாப்பழத்தை நீங்கள் தினமும் சாப்பிடுங்க. இது நம்ம ஊர்களில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஃப்ரூட்டாக இது இருக்குது. இது நீங்கள் தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு அற்புதங்களை கொடுக்கக்கூடியது இந்த கொய்யாப்பழம். அடுத்து 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னென்னா அது பிளாக் கரண்ட் தாங்க. இதில் விட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குது. ஆரஞ்சு பழத்தை விட 7லிருந்து 10 மடங்கு அதிக அளவில் இருக்குது. இதனுடைய நியூட்ரிஷன்ஸ் வேல்யூவை பார்க்கலாம். விட்டமின் சி இதில் எவ்வளோ இருக்குதுன்னா 100 கிராமில் 180லிருந்து 300 mg வரைக்கும் விட்டமின் சி இருக்குது. இதில் வந்து ஆந்தோசைனின்ஸ் வந்து இருக்குது, இரும்பு சத்துக்கள் இருக்குது. இதை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்னா உங்களுடைய கண் பார்வையை பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்கு இந்த பிளாக் கரண்ட் யூஸ் பண்ணுது. உங்களுடைய மெமரி பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, ஞாபக சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. ஜாயிண்ட்களில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, முதுகு வலி, அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாத்தையுமே வலிகள் அனைத்தையுமே குறைச்சி அதை நிவாரணிக்கிறதுக்கு, அதை நல்லா வச்சுக்கிறதுக்கு, மூட்டுகளை பலமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பழம் வந்து உதவி பண்ணுது. உங்களுடைய ஸ்கின்னை நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய முதுமையை தாமதப்படுத்துறதுக்கும் இந்த பழம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த பிளாக் கரண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த பழமாக இருக்குது. அடுத்து 5வது பழம் என்னென்னா அதுதாங்க கிவி. இது விட்டமின் சி உடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஆரஞ்சு பழத்தை விட 2லிருந்து 3 மடங்கு அதிகமாக இருக்குது. இதனுடைய நியூட்ரிஷன்ஸ் வேல்யூவை பார்த்தலாம். விட்டமின் சி இதில் 90லிருந்து 100 mg வந்து இருக்குது. இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது, விட்டமின் கே இருக்குது, போலைட் இருக்குது. இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும்னா உங்களுடைய செரிமான மண்டலத்தை இதை பலப்படுத்தும். அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிக்கிறதுக்கு இந்த பழம் உதவி பண்ணும். உங்களுடைய ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த பழம் உதவி பண்ணுது. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த பழம் உதவி பண்ணுது. அதே மாதிரி உங்களுடைய தூக்கத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நிறைய பேருக்கு வயதானவர்களுக்கு தூக்கமே இருக்காது, தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். ஸோ தூக்கத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த பழம் வந்து உதவி பண்ணுது. அதே மாதிரி இதை எப்போ சாப்பிட்ணுன்னா நைட்டு டின்னருக்கு இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கத்தை அதை கொடுக்கும். மற்ற பழங்களை எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது நெல்லிக்காயையும் கொய்யாப்பழத்தையும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம எடுக்கிறது, அதாவது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது. அடுத்து கிவி பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் நம்ம மதியான டைமில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நைட் டைமில் இந்த பழங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள். அளவோடு எடுத்தால் தான் உங்களுக்கு பலன் முழுமையாக கிடைக்கும். ஸோ அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவோடு எடுங்கள். அதிகமாக எடுத்தால் ஆபத்தை விளைவிக்கும். நண்பர்களே, ஆரஞ்சு பழம் நல்லது தான். ஆனால் அதை விட அதிக சக்தி வாய்ந்த 5 விட்டமின்ஸ் பழங்களை நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ இனிமே உங்களுடைய டயட்டில் இந்த பழங்களை நீங்கள் சேர்த்துக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.